அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கர்மா செயற்படுதல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாகம் 6ல் அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதே கர்மா செயற்படுதல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் லா ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கும், அதை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். லா ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற இன்னொரு வீடியோ இருக்கும், அதையும் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அடுத்து ஹாப்பினஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற இன்னொரு வீடியோ இருக்கும். இந்த 3 வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோவுக்கான எசன்ஸ் அடிப்படை புரிதல் ஏற்படும். அதை பார்க்காம இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக புரிதல் ஏற்படாது. ஸோ அந்த 3 வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த ப்ராக்டிஸை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நபர்கிட்டையும், ஒவ்வொரு நிகழ்வுகள்லையுமே உணர முடியும். உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பாசிட்டிவாக எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறதுனாலையும் நெகட்டிவாக எடுத்துக்கிறதுனாலையும் தான் நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கிறதில்ல. நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே போயிடுறோம். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸை ப்ராப்பராக புரிஞ்சு நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ்ஸை உங்களால் உருவாக்க முடியும். நெகட்டிவ்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். முக்கியமாக இந்த ப்ராக்டிஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈர்ப்பு விதி பயிற்சியில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற தடை என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ் இருக்காது. இவங்க ஏன் கோவப்பட்டாங்க, இவங்க எதுக்கு அநியாயம் பண்ணுறாங்க, இவங்க எதுக்கு சுரண்டுறாங்க, மேனேஜர் எதுக்கு என்னை திட்டுறான், எதுக்கு புயல் வருது, எதுக்கு மக்கள் அத்தனை பேர் அழிஞ்சு போகிறாங்க, எதுக்கு அரசியல்வாதி ஊழல் பண்ணுறான் அப்படின்னு நிறைய எதிர்ப்புணர்ச்சி இருக்குது. அப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கோவப்படுறதா இருக்கும், வீட்டில் கோவப்படுறதா இருக்கட்டும், சமூகத்தை கோவப்படுறதா இருக்கட்டும், இயற்கை மேலே கோவப்படுறதா இருக்கட்டும், எது மேலே நீங்கள் கோவப்படுறீங்களோ, அதாவது எதிர்ப்புணர்ச்சியை காட்டுறீங்களோ, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு நடந்துடக்கூடாது, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு வெறுப்பை எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறீங்களோ, அப்போது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு எதிர்ப்பாக நீங்கள் செயல்படுறீங்கன்னு அர்த்தம். எல்லாமே அந்த யூனிவர்ஸுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதுக்கு ஒரு லா இருக்குது. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது தான் இந்த அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ். நீங்கள் எதிர்ப்பாகவே இருக்கீங்க, வெறுமனே எதிர்ப்பையும் வெறுப்பையும் கோபத்தையும் தடையை மட்டுமே உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறதுல ரொம்ப ரொம்ப தாமதமாகும். ஸோ அதனால தான் இந்த அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ். ஓகே, இது என்ன சார் அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னா, நீங்கள் அந்த 3 வீடியோக்களில் பார்த்துருந்தாலே நிறைய சொல்லியிருப்பேன், அதுலேயே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு எண்ணமும், உணர்வுகளும், பஞ்சபூதமும், கோள்களும், நட்சத்திரங்களுமே தன்னை திருப்தியாக வச்சுக்கிறதுக்கு, தன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 6 வேலையை செய்யும், செயல்படும், ரொம்ப ஆழமாக செயல்படும், அதாவது காமத்தோடு செயல்படும், இச்சையோடு செயல்படும், தன்னை நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணால் செய்யும், அதாவது மற்றதை விட நான் ஸ்டாண்டர்டாக ஹாப்பியாக சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணும். அதே மாதிரி தன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணும், தன்னை விரிவுபடுத்திக்கிறதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணும். அது ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி, புழுவாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, கோள்களாக இருந்தாலும் சரி, தன்னை விரிவுபடுத்துறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கும் முயற்சி பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 செயலை எல்லா விஷயங்களுமே, எல்லா மனிதர்களுமே, எல்லா உயிர்களுமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதனோட வெளிப்பாடு தான் அநியாயமாக மோசமான விஷயங்களா, அல்லது சந்தோஷமான விஷயங்களா, அல்லது புது கண்டுபிடிப்பா, உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த 6 செயல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒருத்தர் ஏன் கோவப்படுறாரு அப்படின்னா அவருக்கு பிடிக்காத ஒன்று நடந்துருச்சு, ஏதாவது ஒன்று பண்ணி ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்து மேலே கோவப்பட்டு அதை சரியாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஒருத்தர் பொறாமப்படுறாரு அப்படின்னா நம்ம சரியாக இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளும் முன்னேறணும் அப்படின்னு பொறாமப்பட்டு போட்டியாகி அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ எல்லாத்தோடைய நோக்கமும் தன்னை திருப்திப்படுத்துறதுக்கு, தன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நடக்குது. அதுக்கு பயன்படுத்துகிற வழிமுறைகள் தான் வேறு வேறையே தவிர நோக்கம் எல்லாமே ஒன்று தான். அதை ஏன் சார் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, பாசிட்டிவ்ஸ் மட்டுமே பண்ணலாம்ல, இவ்வளோ மோசமான விளைவுகள்லாம் ஏன் பண்ணணும், எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, சூப்பரான விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் போய் பண்ணி சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னா எல்லாமே ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இந்த நேச்சர் நிறைய வெரைட்டி கொடுத்துருக்கு, ஒவ்வொன்றுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும். 1 2 3 மட்டும் இல்லை, மல்டிபிளாக இன்ஃபினிட்டியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரீம் நிலைகளையும் கொடுத்துருக்கு. ரொம்ப ஹையாகவும் சூப்பராகவும் வாழ முடியும், ரொம்ப லோவாகவும் வாழ முடியும்.
ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும், ரொம்ப கோல்டாகவும் இருக்கும். ஸோ எல்லா எக்ஸ்ட்ரீமும் எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. இது எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, எல்லாமே கலந்து செயல்பட்டால் தான் ஒரு இயக்கம் நடக்கும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் இயங்கும். ஏதோ ஒன்று மட்டும் கொடுத்துட்டா அந்த ஒரு பர்பஸ் மட்டும் நடந்து அது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அப்போ இந்த படைத்தலுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். படைத்தல் சீக்கிரம் முடிஞ்சிடும், யூனிவர்ஸ் சீக்கிரம் அழிஞ்சிடும். ஸோ அதனால தான் மல்டிபிளான சாய்ஸஸ்ஸு, மல்டிபிளான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்ஸு இதெல்லாமே கொடுத்தது. நிறைய செயல்பாடுகள் நடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவும் நடக்குது. ஸோ அல்டிமேட் எய்ம் ஹாப்பி தான். அதுக்கு இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ உயிரினங்கள், இவ்வளோ பொருட்கள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற நிகழ்வுகளை பார்த்து நீங்கள் கோவப்படக்கூடாது. ஏன்னா எல்லாமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வழியில் ஹாப்பினஸை தேடிட்டுருக்காங்க. புரியாமல் மேல்நிலையில் ஜெயிச்சு காட்டுறதுக்காக ஓடிட்டுருக்காங்க. தன்னை குத்தம் சொல்லிட்டான்னு அவனுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஓடிட்டுருக்காங்க. கௌரவமாக கெத்தாக வாழணுமேன்றதுக்காக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வழியில் இன்பத்தை, சந்தோஷத்தை, திருப்தியை தேடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த மாதிரி ஓடாமல் எது சரியான வழியோ, எது கான்சியஸான வழியோ, எது நமக்கும் சுற்றி இருக்க மனுஷங்களுக்கும் உயிர்களுக்கும் இயற்கைக்கும் பாதிப்பில்லாத வழியோ அதில் திருப்தியாக நம்ம பயணப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. யாரையும் லோவாக எதுவுமே பண்ணாமல் அடங்கி இருக்க சொல்லலை. நல்லா தீவிரமாக செயல்படணும், விருப்பமான துறையில் செயல்படணும், செம்மையாக செயல்படணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய இந்த உலகத்தில் செயல்கள் செய்யணும், சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஹெல்ப்பும் பண்ணணும், நிறைய மாற்றங்களும் கொண்டு வரணும். இவ்வளவும் செய்யணும் அப்படின்னா எல்லாத்த பற்றின அக்செப்டன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இயற்கையோட சுழற்சியை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நடக்க வேண்டியதும் சீக்கிரம் நடக்கும். ஏதோ ஒன்று எதிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க போகிறதும் நடக்காது. அதையும் எதிர்த்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். பிரபஞ்சத்தை எதிர்த்துட்டு அதுக்கிட்ட வேண்டுகோள் வச்சா எப்படி அது நடத்தும்? சிம்பிள், ஒரே கொஸ்டின். நீங்கள் நடக்கிற விஷயங்களை பற்றி முரண்பாடாக இருக்கீங்க, பிடிக்கலை, வெறுப்பு, எதிர்ப்பு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்புன்னா பிடிக்காத தனம், வெறுப்புன்னு வச்சுட்டீங்க. அப்போது இப்படி மனநிலையை வெளிப்படுத்திட்டு அதையும் படைச்ச பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு நல்லது நடக்கணும்னு மட்டும் கேட்டால் எப்படி குயிக்காக நடக்கும்? அது நடக்க லேட் ஆகும். பிரபஞ்சம் சம்மதிக்காது. உங்களுக்குள்ள அக்செப்டன்ஸ் இருந்தால் தான், உங்கள் டோர் ஓப்பனாக இருந்தால் தான் உங்களுக்கான விஷயங்களை அனுப்பி உங்களுக்கு தேவையானதை நடத்தி வைக்க முடியும். நீங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் டோர் க்ளோஸாக இருக்குது, நிறைய விஷயங்களை ஏற்றுக்க மாட்டீங்க. ஒரு கெட்டவன் மூலயமா உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்கும். கெட்டவன் மேலே எதிர்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவன் மூலயமா வர வேண்டிய பணம் வராது. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விஷயத்தில் கெட்டவனாக இருந்திருப்போம். அப்போது அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்ப்பை வச்சிங்க அப்படின்னா அந்த நபர்களால் நடக்க வேண்டிய நல்லது உங்களால் நடக்காது. ஸோ உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதுக்காக யாரையோ எங்கெங்கேயோ தேட வேண்டியது இருக்கும். ரொம்ப நேரமாகும், ரொம்ப காலமாகும், தாமதமாகும். அதுக்குள்ளே உங்கள் மனநிலை மாறும், வெக்ஸ் ஆகிடுவீங்க. அப்போது உங்களுக்கு தேவையானது வந்து சேராமையே போயிடும். ஸோ அக்செப்டன்ஸை உங்களுக்குள்ளே எப்போவுமே வச்சுக்கணும். அது உங்களுக்கு நடக்க வேண்டியதை துரிதப்படுத்தும். உங்கள் மனசோட, உங்கள் ஆள் மனசோட டோரை க்ளோஸ் பண்ணாதீங்க. இயற்கையை எதிர்க்காதீங்க, கெட்டதை எதிர்க்காதீங்க, கெட்டதையும் அக்செப்ட் பண்ணுங்கள். அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறத உங்கள் ஆள் மனசில் விருப்பத்தோடு ஏற்றுக்குங்க. ஏன்னா அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் தான். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் விளக்கம் தரேன். ஏன்னா எல்லோரும் இந்த நெகட்டிவ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நான் முழுமையாக எப்போயோ ஏற்றுக்கிட்டேன். அதனால் என்னால் ஃப்ரீயாக பேச முடியுது. நீங்கள் எப்போ எதிர்ப்பு, இந்த நெகட்டிவ்ஸு, பாசிட்டிவ்ஸு, செயல்படுற விதம் எல்லாத்த பற்றின ஓவரால் புரிதல், மெச்சூரிட்டி வருதோ அப்போது உங்களுக்குள்ளே இருக்க டோர் ஓப்பன் ஆகி உங்களுக்கான நல்ல விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்பில் பார்ப்போம். நன்றி.